எந்த செயலை செஞ்சாலும் சரி, அதில் ஒரு தனித்துவத்தை காட்டக்கூடிய, எல்லாருக்குமே நல்லது நினைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் தரமாக செய்யக்கூடிய, பார்க்குறதுக்கு பகையாளி மாதிரியும் பழகிட்டா பாசக்காரங்களாகவும் தெரியக்கூடிய சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. நீங்கள் ரொம்பவே இத்தனை நாளும் கஷ்டப்பட்டிருப்பீங்க. மோசமே போனாலும் நாசமே ஆனாலும் சரி, மீண்டும் உயிர் தெள்ளக்கூடிய சிம்ம ராசி நீங்கள் தாங்க. இனிதாங்க எல்லாமே ஆரம்பம் உங்கள் வாழ்க்கையில். சிம்ம ராசிக்காரர்களுடைய மனநிலை எப்படி தெரியுமா இருக்குது? இந்த நேரத்தில் என்னமா போயிட்டு எல்லாமே முடிஞ்சு போன மாதிரி இருக்குது, வாழ்க்கையே ரொம்ப வெறுத்து போன வாழ்க்கையாக இருக்குது. எங்கே போகிறது, யார்கிட்ட போகிறது, எந்த கடவுளை வேண்டுறது, எந்த கடவுளை நம்புறது, ஏதாவது ஒரு மாற்றம் வருமா, என் வாழ்க்கை வந்துட்டு ஏற்றம் பெறலைனாலும் பரவாயில்ல, இருக்கிறதையாவது நான் காப்பாற்றிக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு நல்ல காலம் பிறக்குமா, எல்லாரும் நான் பகையாளியாக தெரிகிறேன், எல்லாருமே என்னை வெறுக்கிறாங்க, எனக்கு இப்படி தான் மற்றவங்க கிட்ட இப்படி கோபத்தாபங்களை காட்டணும்னு அவசியமே கிடையாது, சைலண்ட்டாக இருக்கேன், ஆனாலுமே விடாத கருப்புன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு என்னை மட்டும் திரும்ப திரும்ப தேடி தேடி சங்கடப்படுத்துகிறாங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு சமாளித்து பார்க்குறேன், அதுக்கப்புறம் தான் கோபத்தை காட்டுறேன். அந்த கோபம் கூட நான் எதுக்காக காட்டுறேன், அவங்க பண்ணக்கூடிய வில்லங்கம் ஒட்டுமொத்தமாக என் குடும்ப வாழ்க்கையே அழிச்சிரும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக. ஆனால் என் குடும்பத்தில் இருக்கிறவங்களே புரிஞ்சுக்கிறேங்கிறது இன்னொரு வேதனை. ஸோ இப்படிப்பட்ட கஷ்டங்களை தினம் தினம் அனுபவிச்சுட்டு சமாளிச்சுட்டு வரக்கூடிய நம்முடைய சிம்ம ராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுங்க? 2 கிரகங்கள் வக்ரமாகறாங்க, மற்ற கிரகங்கள் இடம்பெயர்ச்சி ஆகிறாங்க, ஒரு சில கிரகங்கள் சேர்க்கையோடு இருக்காங்க. ஸோ அவங்க இருக்கக்கூடிய இடம் அவங்களுடைய குணாதிசயம். இதனால் இந்த மாதத்தில் சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது? நாளும் பொழுதும் நல்லதாக அமைய உங்களுடைய இஷ்ட தெய்வமும் உங்களுடைய குலதெய்வமும் உங்களுக்கு துணை வரட்டுங்க. உங்களுக்கு எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகுதுங்கிறத ஒரு மேலோட்டமாக ஒரு 2-3 வரியில் ஒரு சில விஷயங்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். சிம்ம ராசிக்கு சனி பெயர்ச்சி காலத்தில் அஷ்டம சனி நடந்துட்டுருக்குங்க. அதே மாதிரி ராசியில் கேது, 7ஆம் வீட்டில் ராகுவும் இருக்காங்க. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் உட்காந்துட்டு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இடத்துல இருக்கார். ஸோ இந்த ஒட்டு மொத்தமாக இந்த கிரகங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது மேக்சிமம் உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய இடங்க. இதனால் கேதுவோட சேர்ந்து செவ்வாயும் ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. மாதக்கோள்களுடைய அடிப்படையாக வச்சு பார்க்குறப்போ சிம்ம ராசிக்கு சில விஷயங்களை தவிர்த்து நல்ல நாட்களாகவே இருக்க போகுதுங்க. தொழிலில் இருக்கிற தடைகள் விலகி வருமானம் பெருக போகுது. வருமானமே நிலைச்ச தன்மையை ஏற்படுத்த போகுது. வாய்ப்புகள் தேடி வருங்க. முயற்சிகளுக்கு எல்லாமே நல்ல பலன் கிடைக்கும். பொதுவாகவே சிம்ம ராசின்னு எடுத்துக்கிட்டோன்னா மகம், பூரம், உத்திராட்டம், 1ஆம் பாதம் 3 நட்சத்திரத்தையும் அடக்கம் தன்னோட பொது சிம்மம்னு சொல்லுவோம் இல்லையா? உங்கள் ராசியில் கிரக நிலைகள் எங்கெங்கே இருக்காங்க? தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவான், லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான், அவர் கூடவே குரு பகவான், அடுத்தது அயன போகஸ்தானத்தில் புதன் பகவான், ராசியில் செவ்வாய் பகவான், அவர் கூட கேது பகவான், இதோட களத்திர ஸ்தானத்தில் சனி பகவானும் அவர் கூடவே ராகு பகவானும் வலம் வராங்க. கிரக மாற்றம்னு பார்த்தோம் அப்படின்னா களத்திர ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதிக்கு மாறிட்டாருங்க. அது அடுத்து பார்த்திங்கன்னா அயன யோகஸ்தானத்தில் புதன் பகவானும் வக்ரகதிக்கு மாறிட்டார். சனி பகவானும் சரி புதன் பகவானும் சரி இப்போ கதியில் இருக்காங்க. அதனால் உங்களுக்கு கிரக மாற்றங்களை வச்சு ராசிநாதன் அயன யோகஸ்தானத்தில் வரியஸ்தானத்துக்கு மத்தியில் வரப்போகிறாருங்க. தொழிலில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் சேரும். உறவுக்காரர்கள் வழியில் வீணா மனஸ்தாபங்கள் எல்லாமே வரலாம். ஓகேங்களா? அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வெளியூர் பயணம் ஏற்படும். அதீத உழைப்பின் மூலமாக அனைத்து நற்பலன்களையும் பெற முடியுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகமாகும், தேவைகள் பூர்த்தியாகும், உத்தியோகம்
பார்க்குறீங்கன்னா முன்னேற்றம் அடைவீங்க. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, தனியார் துறையோ அரசாங்கத்திலையும் பதவி உயர்வு வந்து கிடைக்குங்க, சம்பள உயர்வு கிடைக்கும். ஸோ இது போன்ற தங்கு தடையின்றி முன்னேற்றம் இருக்குது. அதே மாதிரி வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அவங்கக்கிட்டேயும் ஆதரவு வந்து இருக்குங்க. எல்லாத்துக்கும் மேலே புதுசாக வியாபாரம் தொடங்கிறதுக்கு ஒன்றுக்கு பல தடவை ஆலோசனை வந்து கேட்டுக்கோங்க. அதே மாதிரி உங்கள் அறிவை பயன்படுத்தினீங்க அப்படின்னா ஏற்றம் உண்டாகுங்க. கலைஞர்களை பதைக்கும் புதிய ஒப்புதல்கள்லாம் கிடைக்க பெறுவீங்க. புகழ், பாராட்டு எல்லாமே கிடைக்கும். மாணவர்களாக இருக்கீங்கன்னா தொடர்ந்து சிறப்பான நிலையில் இருக்க போகிறீங்க. நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். பலருக்கு கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். இதில் இந்த சோசியல் மீடியா ஒர்க்கராக இருக்கீங்க அப்படின்னா, பொதுநல சேவல்களாக இருக்கீங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம். அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் எதிர்பார்த்த பதவி அடையக்கூடிய நேரம் இதுங்க. அரசியல் இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் உற்சாகத்தோடு காணப்பட போறீங்க. கணவர் மற்றும் அண்டை அயலார்கிட்ட அன்பும் பாசமும் உங்களுக்கு கிடைக்குங்க. இது நாள் வரைக்கும் யாராவது நம்மளை புரிஞ்சுக்குவாங்களா அப்படின்னு அவதிப்பட்ட பெண்களுக்கு எல்லாமே சிறப்பான மாற்றம் இருக்குங்க. மாணவர்கள் எல்லாமே கல்வியில் சிறந்து விளங்க போறீங்க. குறிப்பாக சிம்மத்துக்கு ஒரு அதிர்ஷ்ட பலன் சொல்கிற கேட்டுக்கோங்க. சனி பகவான் இப்போ அஷ்டமத்தில் இருக்கார் இல்லையா, ஆனால் இவர் வக்ரகதியில் இருக்கிறதுனால இது நாள் வரைக்கும் சிம்ம ராசி பட்ட கஷ்டங்களுக்கு மாற்றம் வரப்போகுதுங்க. அஷ்டம சனியாவது ஒன்றாவது நீ அதிர்ஷ்டத்தை எடுத்துக்கோங்கிற அளவுக்கு, அதாவது உங்களை ஒருத்தன் அடிக்க வரான் இல்லை உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தை பறிக்க வரான்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு அவனே அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தெல்லாம் சேர்த்து உங்ககிட்டயே கொடுத்துட்டா எப்படி இருக்கும்? அப்படி தாங்க சனி பகவான் உங்களை சோதனைக்கு உள்ளாக்கணும். உங்களை வந்து நிறைய விஷயங்களில் கஷ்டப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும், அதுக்கப்புறமா ஒரு வழி பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தார் இல்லையா, அவர் வக்ரகதிக்கு பின்னோக்கி நகரக்கூடிய இந்த நேரம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த கெட்டதும் நினச்ச விஷயம் எல்லாம் அப்படியே நல்லதாக மாறுங்க. அசிங்கப்படுத்தப்பட்ட நேரத்தில், அவமானப்படுத்தப்பட்ட நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு உயர்வை கொடுப்பாரு, புகழையும் பாராட்டையும் கொடுப்பாரு. உங்ககிட்ட வந்துட்டு பொருளை இழப்பு கொண்டுட்டு வரும் நினைக்கிற அதிகமான பொருள் வந்து சேர்க்கை உண்டாகுங்க. சொத்து சேர்க்கை உண்டாகும். ஆடை அபகரண சேர்க்கை உண்டாக அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல சனி பகவான் வந்து இப்போ பயணம் பண்ணுறாருங்க. பண விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. அதாவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலகட்டம். அஷ்டம சனி பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டாருங்க. ராசிநாதர் வந்து லாபத்தில் அமர்ந்திருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்ல நேரமாக வந்து இருக்குங்க. ஆரோக்கியத்தில் அக்கறை வச்சுக்கோங்க. தைரியம் ஏற்படும். தொழிலில் முன்னேற்றம் உண்டாகுது. எந்த பிரச்சனை வந்தாலும் சரி சமாளித்து கொள்ளக்கூடிய எண்ணம் உருவாகும். அட போடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தொழிலில் மாற்றம் வரும். 2ஆம் வீட்டுக்கு அதிபதியும் குருவும் ராசிநாதனும் 11ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரங்க. எல்லா பாக்கியங்களும் கிடைக்குங்க. பதவி உயர்வு, இடமாற்றம், தொழில் மாற்றம், வேறு இடத்துக்கு கூடி போகிறது, கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகிறது, எல்லாமே சகல சௌபாக்கியங்களும் கிடைக்க பெறக்கூடிய அமைப்புன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே ரொம்ப சூப்பராக அமைய போகுது. சின்ன சின்ன விஷயங்களில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. நிதானமாக பேசுங்க. நிதானமாக போகிறதும் சரி, நிதானமாக வர்றதும் சரி, விட்டு கொடுத்து எந்த இடத்துலையும் போய்க்கோங்க. தேவையில்லாத விஷயங்களை மற்றவங்க கிட்ட பேசுகிறத நிறுத்திக்கோங்க. தொழிலில் வெற்றி உண்டாகும். உங்கள் தேவைக்கு சில விஷயங்களை பகிர்ந்துக்கோங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை வந்து கொடுக்குங்க. தேவையான பொருட்களை வாங்குங்க. தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி ஏற்படும். அதன் மூலமாக நல்ல முன்னேற்றம் வருங்க. குலதெய்வத்துடைய பரிபூரண அருளை பெறக்கூடிய நேரம் இது. சனி அஷ்டமத்தில் இருந்தாலுமே உங்களுக்கு சனி பகவானே திடீர் அதிர்ஷ்டத்தை வந்து கொடுப்பாரு. நல்ல ராஜயோகம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் வச்சுக்கோங்க. இதை நான் திரும்ப சொல்கிறேன். இதோட நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு 60 வயசை தாண்டிட்டீங்க அப்படின்னா ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். இதயம் சார்ந்த பிரச்சனை, மூச்சு விடுதல் பிரச்சனை, வேர்த்து கொட்டுறது, இந்த மாதிரி பிபி, சுகர் இந்த மாதிரி பிரச்சனை வருங்க. அதே போல் சாப்பாட்டு விஷயம் சரி, தூக்க விஷயமா இருந்தாலும் சரி கவனமாக இருக்கணுங்க. இது வந்து வயசானவங்களுக்கு இப்போ உங்களுடைய வழிபாடு அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய காயத்ரி மந்திரத்தை கேட்குறதும், சூரிய பகவான் வழிபாடு செய்கிறதும், அசைவ உணவுகளை
தவிர்க்கிறதும் சிம்ம ராசிக்கு நன்மையை உண்டாக்குங்க. சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ண முடியல அப்படின்னா சுத்தமாக குளிச்சு முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிவபெருமானினுடைய கோயிலுக்கு போயிட்டு வில்வ இலைகளை அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க. குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும், செல்வ செழிப்பு மேலோங்கும். எப்பேற்பட்ட மனக்கஷ்டம் இருந்தாலுங்க சரிங்க, ஒரு அமைதி கிடைக்கும். இதோட ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவப்பு மற்றும் வெள்ளை நிற அடைகளை பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. இது மட்டும் இல்லைங்க, நடக்கக்கூடிய சுக்கிர பெயர்ச்சி அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு பெரிய யோகத்தை கொடுக்க போகுது. தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கும், நல்ல லாபம் இருக்கும், திடீர் முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட நாட்களாக உங்கள் கைக்கு வராமல் இருந்த பணங்கள் எல்லாமே வந்து சேரும். குடும்பத்தில் வருமானம் அதிகமாகும். சகோதர வகையில் அதிர்ஷ்டத்தையும் ஆதாயத்தையும் பெறுவீங்க. புதிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வரப்போகுது.